இவங்க அவங்கெல்லாம் எப்படி மக்களுக்கு பேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்கள் அம்மா தான் உதாரணம். எதை நாடி வந்தாலும் எங்கள் அம்மா வந்து உடனே வந்து நிவர்த்தி பண்ணிடுவாங்க. உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், மனசு பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே பேதம் இல்லாத எல்லாருக்கும் சரிசமமாக படியாளர் இருக்கிறது தான் எங்கள் படவேட்டம்மா. குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமான பரிகாரங்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துல வர ஆடி மாசத்துல வர ஆடி பூரத்து அன்னைக்கு இங்க வந்து யார் யாருக்கெல்லாம் குழந்தை ரொம்ப வருஷமா இல்லையோ, இல்லை புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாருமே வந்து இங்க உட்கார வச்சு அடுத்த வருஷத்துலேயே வந்து இப்போ சந்தான பாக்கியம் வந்ததெல்லாம் கண் கூட பார்த்துருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா எனக்குமே, நான் கல்யாணம் ஆகுமே எனக்குமே என் ஒய்ஃபையும் இங்கே நாங்கள் உட்கார வச்சு தான் எனக்கும் அடுத்த வருஷத்துல எனக்கு அம்பாள் கொடுத்தா. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்பி வந்தால் பூர்த்தி செய்வாங்க அந்த அம்மா. என்னுடைய விஷயத்தில் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை. போன வருஷம் உட்காந்து வளகாப்பு பண்ணாங்க. அம்மா ஏதோ அம்மாவே நினச்சி ஊற்றினேன். நேற்று கோயில் கூட போகல. அம்மா எனக்கு என் பொண்ணு இப்போ இன்னைக்கு 9 மாதம் அன்னைக்கு. இது எங்களுடைய ஒற்றுமையை காட்டுதுன்னா அது எங்கள் அம்மாவுடைய அருள் தான். எங்கள் அம்மா படவேட்டம்மாவுடைய அருள் இல்லாமல் இந்த கிராம மக்கள் மட்டும் இல்லை, எங்கே இருக்கிறோம் குலதெய்வம் இல்லாதவங்க கூட எங்கள் படவேட்டம்மாவை நம்பி வந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா குலதெய்வமாக இருந்து எங்கள் மக்களை வந்து நல்லபடியாக காத்துட்டு வராங்க. எங்கள் அம்மா கிட்ட தொண்டுக்கு வந்தேன்னா எனக்கு உடம்பு வலியே தெரியாது. வீட்டில் இருக்கும்போது கை வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பே ஏதோ மாதிரி பண்ணும். ஆனால் இந்த நிலப்படியில் காலடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி எப்படி பறந்து போகுதுன்னே தெரியாது. நான் மட்டும் இல்லைங்க, இங்கே வர சகோதரிகள் அனைவருமே சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் அம்மா வந்து கூரையில் இருக்கும்போது நாங்கள் எங்கள் ஊரே கூரையில் இருந்தோம். எங்கள் அம்மா ஓட்டுக்கு வரும்போது நாங்கள் எல்லாரும் ஓட்டில் இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ராஜகோபுரம் வரும்போது நாங்கள் எல்லாரும் 3 அடுக்கில் இருக்கோம். இதுலேயும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அம்மா மட்டும் அவங்கள வந்து பிரசித்தியாக காட்டிக்கல, எங்களையும் பிரசித்தியாக காட்டுறவங்க தான் எங்கள் அம்மா. இருக்கிறது எங்கன்னா ஸ்ரீ படவேட்டம்மன் நெடுகாம்பாள் ஆலயம், குரோம்பேட்டை ஜெமின்ராயப்பேட்டில் இருக்கும். இது வந்து ஏன்னா ஜெமின்ராயப்பேட்டை அப்படிங்கிற ஊர் எதனால பேர் வந்ததுன்னா, இந்த ஊர் வந்து முன்னாடி ஜமீன்தார் எல்லாம் ஆளப்பட்டது, அதனால ஜெமின்ராயப்பேட்டை அப்படிங்கிற பேர் வந்தது. நம்ம கோயிலில் பிரதானம் பார்த்தீங்கன்னா படவேட்டம்மன் தான் நம்ம கோயிலில் பிரதானம். அதாவது ஆரணி பக்கத்தில் படவேடுன்னு ஊர் இருக்குது, அங்கே வந்து ரேணுகாம்பாள் தான் இருக்கா. அங்கே எப்படி இருக்கோ சேம் நம்ம கோயிலையுமே அதே தான். நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கேயும் கீழே 2 சிரசு இருக்கும், மேலே சிவசிற்பம் இருக்கும். நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே 2 சிரசு, மேலே கல்மூர்த்தியாக வந்து நம்ம அம்பாள் இருக்கா. நம்ம கோயிலில் வந்து ஃபர்ஸ்ட் பிரதானமாக வந்து இங்கே சுற்றியுமே ஃபுல்லாக இழுப்பந்தோப்பு தான் இருந்தது. இழுப்பந்தோப்புக்கு நடுவில் தான் அம்பாள் இருந்தா, வெறும் சிரசு மட்டும்தான் இருந்தது நம்ம கோயிலில். அப்போ வந்து வெறும் ஓலக்குடிசையில் தான் அம்பாள் இருந்தா. அப்பத்துலேருந்து இப்போ வரையுமே இந்த ஊருக்காரதும் நம்ம கிராமத்து மக்களுக்கும் தெரிஞ்சு 325 வருஷம் ஆடி மாதம் உற்சவம் நம்ம கோயிலில் போயிட்டு இருக்கு. ஆனால் பல ஆய்வுத்துறைவிலேருந்து வந்தவங்கெல்லாம் அந்த சுவாமியோட ரூபத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சு 1000 வருஷத்துலேருந்தே அந்த அம்பாள் இங்கே இருக்கிறதா வந்து சொல்லப்படுறாங்க. இன்னமும் நம்ம நம்பப்படுறது அதுதான். நம்ம கோயில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நிறையா பேருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறையா பேருக்கு நிறையா மிராக்கள் நடந்திருக்கு. ஒரு 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் வந்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு கண்டினியூஸாக இருந்து அவங்க எல்லாத்துக்குமே ரீசெண்டாக குழந்தை பிறந்து அவங்க குழந்தைக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இது பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணாங்க. நம்ம கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து யாருக்கெல்லாம் சந்தான பாக்கியம் ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப டிலே ஆகுதோ எல்லாருக்குமே நம்பி வந்தால் கண்டிப்பாக அம்பாள் கொடுத்துருக்கா இது வரைக்கும். இது சத்தியமாக நானுமே இங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது, நானும் கண் கூட நிறையா பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் நிறையா பார்த்துருக்காங்க. அம்பாள் வந்து சுற்றி இழுப்பந்தோப்பு நடுவில் இருந்ததுனால இப்போ வரையுமே உள்ள நம்ம சுவாமி உள்ள கர்ப்பகரத்தில் தீபம் ஏற்றுறது எல்லாமே வந்து இழுப்பு எண்ணெயில் தான் தீபம் ஏற்றுறது பண்ணுறது செய்கிறது எல்லாமே அதுதான். நம்ம கோயில் அதே மாதிரி தனி வரலாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக பல 1000 வருஷமாக வந்து சுவாமி வந்து ஓலை குடிசையில் சிரசு வடிவத்தில் இருந்ததுலேருந்து இப்போ வரையும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா 325 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆடி மாதம் 4வது வாரத்தில் வந்து திருவிழா நடக்கும், தீமிதி திருவிழா நடக்கும். இப்போ நம்ம காலப்பட்சத்தில் காலம் போக போக இப்போ நம்ம ஜலஸ்கம்பம் வச்சதுனால 10 நாள் உற்சவமாக நம்ம கோயிலில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அங்கே நம்ம ஆரணி பக்கத்தில் படவேலில் இருக்கிற என்னென்ன வந்து ப்ரொசீஜர் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்களோ, பூஜை விதானமும் சரி இல்லை செய்முறையும் அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் நம்ம கோயிலையும். அத்திமரத்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்திமரத்தான உற்சவமூர்த்தி வந்து தலையில் வச்சு பிரதட்சணம் பண்ணிட்டு வருவாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து பரசுராமரையும் மற்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் அம்பாலோட மூர்த்தியை வச்சு பிரதட்சணம் பண்ணிட்டு வருவாங்க. அது சேம் அதே ப்ரொசீஜர் இங்கே நம்ம கோயிலையும் இருக்குது. அது ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று 21 நாள் கணக்கு வச்சுக்கணும், இல்லை 20 வாரங்கள் கணக்கு வச்சுக்கணும். இல்லை நான் டெய்லி வர முடியாது, நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 21 வாரம் கணக்கு வச்சுட்டு வந்துட்டு இங்கே உற்சவமூர்த்தி ஒரு 3 பிரதட்சணம் பண்ணி 21 வாரம் கணக்கு வச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த 21 வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா எவ்வளோ விரைவில் கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக விரைவில் கிடைக்கும்.
அதே மாதிரி நம்ம அம்பாள்கிட்ட வந்து நான் இது செய்கிறேன் அந்த மாதிரி செய்கிறேன்னு வேண்டுதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மனசார ஒரு பால் பாக்கெட்டோ இல்லை ஒரு புஷ்பம் வாங்கி போட்டாலுமே சரி, நீங்கள் மனசார கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவா. அதுதான் நம்ம அம்பாள்கிட்ட இருக்கிற சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உற்சவமே நம்ம கோயிலில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோயிலில் இருக்கிற தேவதைகள் க்ஷேத்திர தேவதைகள் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் இருக்காரு, விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் இருக்காரு, வள்ளி தேவானையோட முருகப்பெருமான் இருக்காரு, துர்காம்பி இருக்கு, நவகிரகம். அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா அக்னி சன்னதி இருக்கு. அக்னிக்குன்னு தனியாக சன்னதி இருக்கு. அக்னி துர்க்கை ப்ளஸ் அக்னி தேவனோட இருக்காங்க. சோழிங்களூர்கிட்ட இருக்கு. ஆனால் எங்கேயுமே வந்து சமேதமா நம்ம கோயில் எங்கேயுமே இல்லை. அக்னி சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா 2 சிரசு இருக்கும், 3 பாதம் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி அக்னி துர்க்கையும் இருக்கு. நம்ம கோயிலில் ஆடி மாச திருவிழாலையும் அக்னி சட்டி எடுக்கிறதோ நெருப்பு மூட்டுறதுமே வந்து அங்கேருந்து அக்னி எடுத்துன்னு போய் தான் எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கான ஐதீகமும் அதே தான். சரி, இங்கே நம்ம என்ன ப்ரொசீஜர் வைக்கிறோமோ அதே தான் அங்கேயுமே. சங்கட சதுர்த்தி உற்சவங்கள்லேயே மாதாந்திர உற்சவங்கள் பார்த்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி உண்டு, பிரதோஷம் உண்டு, கிருத்திகை உண்டு, செவ்வாய் வெளியில் ராகுகால பூஜை உண்டு. அதே மாதிரி பௌர்ணமி ப்ளஸ் அமாவாசை 2க்குமே சுவாமி வந்து ஊஞ்சல் சேவை உண்டு. பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமத்தோட ஊஞ்சல் சேவை உண்டு. அமாவாசைக்கு வந்து பரிகார வேலி ஊஞ்சல் சேவை உண்டு. சுவாமி எங்கேருந்து வெளியே நெருப்பு மேடைக்கு போயிட்டு ராஜகோபுரத்தில் தீபம் ஏற்றிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா யார் யார் பக்தர்கள் திருஷ்டிக்கோ இல்லை ரொம்ப உடம்பு பாதைகள் இருக்கிறவங்கலாம் வந்து தாராளமாக சமைத்து வெண்கடுவும் நாங்களே கொடுப்போம். அது எல்லாருமே அவங்க திருஷ்டியை கழிச்சுட்டு அங்கே இது பண்ணிட்டு போகலாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமான பரிகாரங்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துல வர ஆடி மாசத்துல வர ஆடி பூரத்து அன்னைக்கு இங்க வந்து யார் யாருக்கெல்லாம் குழந்தை ரொம்ப வருஷமா இல்லையோ இல்லை புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாருமே வந்து இங்க உட்கார வச்சு அடுத்த வருஷத்துலயே வந்து சந்தான பாக்கியம் வந்ததெல்லாம் கண் கூட பார்த்துருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா எனக்குமே நான் கல்யாணம் ஆகுமே எனக்குமே என் ஒய்ஃபையும் இங்கே நாங்கள் உட்கார வச்சு தான் எனக்கும் அடுத்த வருஷத்துல எனக்கு அம்பாள் கொடுத்தா. கண் கூட ஒரு நேர்காணலாம் நான் இருக்கேன். இங்கே பூஜை பண்ணுற நானே இருக்கேன் இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அம்பாள்கிட்ட வந்து சோமஸ்கந்த சின்ன செலவு உண்டு. அது வந்து என்னென்னா தம்பதியாக வந்து அம்பாள்கிட்ட சோமஸ்கந்தர் சிலையை வச்சு கொடுப்போம். அந்த தம்பதியாக வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு தொட்டில் இருக்குது, அந்த தொட்டிலில் சோமஸ்கந்தரை போட்டுட்டு அம்பாள்கிட்ட இந்த மாதிரி நல்லபடியாக முடிஞ்சது, நல்லபடியாக இது அடுத்த ஒரு வருஷத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிதுன்னா அதே குழந்தைய நான் திருப்பி உங்கள் சன்னதி கூப்பிட்டு வந்து தொட்டிலில் போட்டு உனக்கு இது பண்ணுறமான்னு சொல்லிட்டு வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பி வாங்க. கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் இல்லாமல் தடப்பட்டுட்டே போகுதோ எல்லாருக்குமே உண்டு. அதே மாதிரி கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் அதே மாதிரி கல்யாண நிலைகள் இருக்கும். வருஷம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு கல்யாண உற்சவம் உண்டு. அதுலேயும் அதே மாதிரி கல்யாண முகூர்த்த தேங்காவோ அந்த மாத்து மாலையோ அதே மாதிரி தருவோம். அதுவும் நம்பி முருகப்பெருமான் நம்பி வந்து வாங்கிட்டு போனவங்க நிறைய பேருக்கு திருமணமும் நிறைய பேர் வரம் வந்திருக்கு. அதே நம்ம கோயிலுக்கு வர வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை குரோம்பேட்டில் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து மினி பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது உள்ள ஜெமின்ராயப்பட்டி வரதுக்கு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு படவேட்டம்மன் கோயில் எப்படி போகணும்னு கேட்டிங்கனாலுமே எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோ மூலியமாகவும் நீங்கள் வரதும் பெட்டர் தான். நீங்கள் நம்ம அம்பாளுக்குன்னு தனியாக காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்குது. ஓம் ஆதிசக்தி வித்மஹே ஜமதக்னி பத்னி தீமஹி தன்னோ ரேணுகா பரமேஸ்வரி பிரச்சோதயாத். நம்ம அம்பாலோட காயத்ரி மந்திரம் நிறைய பேருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா தாராளமாக இதை கற்றுட்டு டெய்லியும் கூட நீங்கள் இது ஒரு ஜபமாக கூட எடுத்துன்னு பண்ணலாம். நன்றி, வணக்கம். படவேட்டம்மா. என்னோட பேர் வளர்மதி குப்பன். எனக்கு 2 பசங்க. நான் வந்து பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மாவை வந்து வணங்கிட்டு இருக்கேன். இங்கே தீமிதி திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். அவங்கெல்லாம் எப்படி மக்களுக்கு பேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் உதாரணம். எதை நாடி வந்தாலும் எங்கள் அம்மா வந்து உடனே வந்து நிவர்த்தி பண்ணிவிடுவாங்க. உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், மனசு பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் அம்மா வந்து எல்லாருக்குமே பேதம் இல்லாத எல்லாருக்கும் சரிசமமாக படியால் இருக்கிறது தான் எங்கள் படவேட்டம்மா. இந்த கோவிலில் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் அம்மா வந்து கூரையில் இருக்கும்போது நாங்கள் எங்கள் ஊரே கூரையில் இருந்தோம். எங்கள் அம்மா ஓட்டுக்கு வரும்போது நாங்கள் எல்லாரும் ஓட்டில் இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ராஜகோபுரம் வரும்போது நாங்கள் எல்லாரும் 3 அடுக்கில் இருக்கிறோம். இதுலேயும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் அம்மா மட்டும் அவங்கள வந்து பிரசித்தியாக காட்டிக்கல, எங்களையும் பிரசித்தியாக காட்டுறவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் படவேட்டம்மாவோட அருளால் எத்தனையோ உடல் பிரச்சனைகள். சமீபத்தில் கொரோனா போதும் முதல் ஊரடங்கு போட போகிறாங்க. நாளைக்கு முதல் ஊரடங்கு. அப்போ மின் இணைப்பெல்லாம் கூட கட் பண்ணிவிட்டு லைட் இது பண்ணாங்க. அன்றைக்கி முந்தின தான் எனக்கு யூட்ரஸ் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து ஹெச்பி கம்மி. என் பையனுக்கும் எனக்கும் ஒரே குரூப்ன்றதுனால என் பையன் பக்கத்துலேயே இருக்கான். எனக்கு பிளட்டு குறைஞ்சதுன்னா உடனே டொனேட் பண்ணுறதுக்காக எங்கள் டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. அவங்க குடும்ப டாக்டர்ன்றதுனால என்னை உரிமையோடு கூப்பிடுவாங்க. நீ கூப்பிடுறீ உங்கள் அம்மாவை அப்படின்னாங்க. எனக்கு பல்ஸ் குறைஞ்சதுங்க. நிமிஷ நேரத்தில் சரியான நிலையில வந்தது. அதாவது ஊரடங்கும் போதும் திடீர்னு ஆக்சிஜன் சிலிண்டரோ பிளட் டொனேட் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கொரோனா வந்து 6 வருஷம் ஆகுது. எனக்கு கர்ப்பப்பை எடுத்து 6 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா கிட்ட தொண்டுக்கு வந்தேன்னா எனக்கு உடம்பு வலியே தெரியாது. வீட்டில் இருக்கும்போது கை வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பே ஏதோ மாதிரி பண்ணும். ஆனால் இந்த
நிலப்படியில காலடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி எப்படி பறந்து போகுதுன்னே தெரியாது. நான் மட்டும் இல்லைங்க, இங்க வர சகோதரிகள் அனைவருமே சொல்லுவாங்க. நாங்க சிறு துளின்னு ஆரம்பிச்சோம். நாங்க ஒரு 60 பேர் சேர்ந்து ஒரு 20 ரூபாய் காகிதம் போட்டு, அதாவது அபிஷேகம் பண்ண முடியாதவங்களும் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால இல்லாதப்பட்டவங்களும் அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிட்டோன்ட்டு நாங்க வந்து 20 ரூபாயில ஆரம்பிச்சு, முடிஞ்சவங்க தருவாங்க, 500 தருவாங்க, 1000 தருவாங்க, அவங்களால முடிஞ்சது தருவாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு செய்யணும்னு நான் முதல்ல ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவுடைய அருளால 3 அபிஷேகம் துர்கை அம்மாவுக்கும், 3 அபிஷேகம் படவேட்ட அம்மாவுக்கும், 2 அபிஷேகம் சிவனுக்கும், 1 அபிஷேகம் அக்னி தேவனுக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய ஒற்றுமையை காட்டுதுன்னா அது எங்க அம்மாவுடைய அருள் தான். எங்க அம்மா படவேட்ட அம்மாவுடைய அருள் இல்லாம இந்த கிராம மக்கள் மட்டும் இல்ல, எங்க இருக்கிறோம் குலதெய்வம் இல்லாதவங்க கூட எங்க படவேட்ட அம்மாவை நம்பி வந்துட்டாங்கன்னா எங்க அம்மா குலதெய்வமா இருந்து எங்க மக்களை வந்து நல்லபடியா காத்துட்டு வராங்க. இங்க தண்ணீர் பற்றாக்குறை கிடையாது. வீடு வாடகைக்கு வருவாங்க. இந்த ஊருக்கு வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, படவேட்ட அம்மாவோட திருவிழா விமர்சையா இருக்கு, எங்களுக்கும் இந்த இடத்துலயே ஒரு வீடு கிடைக்கணும். எத்தனையோ பேர் இடம் வாங்கணுங்களும் இருக்காங்க, பிளாட் வாங்கணுங்க இருக்காங்க. எல்லா விதத்துலயும் ஒரு எதையுமே வந்து இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, எதுவுமே நெகட்டிவ் கிடையாதான். இங்க நெகட்டிவ் கிடையாதுங்க. இப்பங்க இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிங்க, நான் நாகத்துக்கு நாங்க எல்லாரும் ஒரு 10 பேர் கும்பலா செய்வோம். இப்போ ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து இங்க எங்க படவேட்டம்மன் கோவில வந்து வளகாப்பு பண்ணி, அக்கா கிட்ட போய் சொல்லுங்க, என்னோட பேர் வளர்மதின்ற மலர்னு கூப்பிடுவாங்க, மலர் அக்கா கிட்ட போய் சொல்லுங்க. அந்த மகிழ்ச்சி வந்து நிஜமா சொல்றாங்க, இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி எங்க அம்மா கொடுத்தாங்க. என் வீட்டுல நடந்த மாதிரி இருக்குங்க அந்த சந்தோஷம், என் வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு சகோதரிகள் வீட்டுல நடக்கிறதும் எங்க அம்மா பத்தி சொல்லணும்னா இந்த நேரம் பத்தாதுங்க. நாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த படோட்டமாவை தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் என்ன கட்டி கொடுத்ததும் இதே இடம் தான். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு 33 வருஷம் ஆகுது. 33 வருஷமாவே இப்போ வளர சொன்ன மாதிரி தான். நாங்கள் சிறுமியாக இருக்க சொல்ல அவங்களும் அந்த அந்த சிறு இடத்துல இருந்தாங்க. அவங்க எவ்வளோ உயரத்தில் நிற்கிறாங்களோ அதே உயரத்துலையும் எங்களையும் வாட வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து நலங்கு வைப்பாங்க, அவங்களுக்கும் குழந்தை இருக்குதுன்னு வந்து சொல்லி, இன்னும் நாங்கள் கோயிலை சுற்றிட்டு இருப்போம். நீங்கள் நலங்கு வச்சிங்க, இப்போ நாங்கள் குழந்தை வச்சுருக்கோம் வந்து பாருங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியா அந்த சுற்றின்னு வர நேரத்தில் அப்படியா அந்த சந்தோஷமும் இருக்கும், அவங்க சொன்னது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப நிகழ்ச்சிங்க நடத்திக்கிட்டும் இருக்காங்க, நடந்துக்கிட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்றும் சொல்லணும், நான் வந்து கோயிலில் வந்துட்டு அந்த பக்கமாக வந்துட்டேன். காந்தாமணின்றவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. நான் அந்த பக்கம் வந்ததை பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே வந்து துர்கை கிட்ட தனம்னு கூப்பிட்றாங்க. தனம்னு கூப்பிட்டு சொல்ல, ஏன் இவங்க தான் அங்கே பார்த்தாங்களே, என்னையா நான் அங்கேயும் போய் தனியாக கூப்பிட்றாங்கன்னு சொன்னால், நீ தான் அங்கே வந்த அதனால தான் கூப்பிட்றேன் அன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள திரும்ப வந்து நான் அங்கேருந்து வந்து இவங்களை கேட்குறேன், நான் அக்கா நான் அங்கே இருக்கிற நீ ஏன் என்னை கூப்பிட்டேன்னு சொன்னேன். இல்லை நீ இப்போ தான் போனேன் இங்கேருந்து அன்னைட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அம்மா பல இதுவும் நடத்திட்டு இருக்காங்க, நல்லதையும் செய்கிறாங்க. அதனால் நாடி எல்லாரும் வராங்க. குழந்தையிலேருந்து நான் படவேட்டம்மன் கோயிலுக்கு எப்போதும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த அம்மா சிங்கப்பூரில் ஒருத்தரோட மகளுக்கு இது தலையில் கட்டின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்காக நான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கோசம் வேண்டின்னு இங்கே அம்மா கிட்ட வழக்கு போட்டு அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுங்க, ஆப்ரேஷனு எனக்கு நல்லபடியாக பண்ணு. அவங்களே வந்து கூட அம்மாவுடைய அருளை பெற்று போயிருக்காங்க. ஆனால் அம்மனுடைய திருவருள் மிகப்பெரியது, எவ்வளவோ அதிசயங்களை நிகழ்த்தி கொடுத்துருக்காங்க. அது எங்கள் குடும்பத்துக்கும் நிறைய பொருந்தும். பல அதிசயங்களையும் தீர்க்க முடியாத சுமைகள்லாம் தீர்த்து வச்சுருக்காங்க அம்மா. அம்மனை நம்மனா கைவிட மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அம்மா தாங்க. இந்த அம்மா கிராமத்துக்கே குலதெய்வங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தால் பூர்த்தி செய்ய வைப்பாங்க அந்த அம்மா. என்னுடைய விஷயத்தில் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை. போன வருஷம் உட்காந்து வளகாப்பு பண்ணாங்க. அம்மா ஏதோ அம்மாவே நினச்சி ஊற்றினேன். அடுத்த கோயில் கூட போகல. அம்மா எனக்கு என் பொண்ணு இப்போ இன்றைக்கி 9 மாதம், இன்னைக்கு அடுத்த மாதம் வளகாப்பு பண்ண போகிறது. இந்த மாதம் அம்மாவை நம்பி வந்தால் எந்த விஷயமும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓம் சக்தி. ஆடி மாத திருவிழாவில் வந்து ஒரு 5 வாரம் தொடர்ந்து வந்த ஒரே ஒரு வருஷம்தான் பக்கத்துலேயே வீடு வாங்கி வர அளவுக்கு அந்த அம்மா எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கா. என் பையனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்ல வேலை பார்க்குறான். வீட்டுக்காரரும் நல்ல நன்மையில இருக்காரு. நல்லபடியாக அந்த அம்மா வச்சுருக்கா. ஏன் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பட்டியில் இருக்க ஜமீன் ராயப்பட்டியில் இருக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 360 வருஷமாக இந்த கோவில் இருக்குது. வெள்ளக்கால காலத்துலேருந்தே இருக்குது.
நான் அந்த கோவிலை வந்து 5-6 தலைமுறையாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் பரம்பரையாக கோயிலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாத தெய்வம் இவங்க, திசை காவலர் அக்னி தேவன். இவருக்கு வந்து 2 முகமும் 3 கால்கள் இருக்கும், 7 கரங்கள் இருக்கும் இவருக்கு. அவருடைய துணைவியார் பேர் வந்து ஸ்வாகா தேவி. இது வரைக்கும் நம்ம மந்திரத்தில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்வாகான்னு. இங்கே மட்டும் தான் ரூபமாக பார்க்க முடியும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே மட்டும்தான் இருக்காங்க. இவர் வந்து தென்கிழக்கு திசைக்கு அதிபதி. இவர் தான் ஓடுற நீரோடைக்கு இவர் தான் அதிபதி, ஆயுதங்களுக்கும் இவர் தான் அதிபதி. ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு திசையில் ஒரு பலிப்பீடம் வச்சுருப்பாங்க. அந்த பலிப்பீடம் தான் இவருக்கானது. இங்கே நாங்கள் ரூபமாகவே வச்சுருக்கோம். இந்த சதுரத்தில் இதுதான் தென்கிழக்கு திசை, அதனால் இங்கே கோயிலை வச்சுருக்கோம். நாங்கள் ரொம்ப ரேரான ஒரு சாமி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா ஒன்று அப்பா முடிவு பண்ணணும், 2வது அக்னி முடிவு பண்ணணும். அதனால தான் அக்னியை சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 4வது வாரம் திருவிழா நடக்கும், தீமிதி திருவிழா. அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து உத்தரவு வாங்கி இங்கேருந்து அக்னி கபாலத்துலேருந்து ஒரு அக்னியை ஏற்றிட்டு போயிட்டு தான் அங்கே மூட்டுவாங்களே. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் இவங்க. ரொம்ப ரேர், ரொம்ப நமக்கும் இந்த தெய்வத்துக்கும் ரொம்ப நெருக்கம். மற்ற தெய்வத்தோட பஞ்சபூதங்களை இவர் ரொம்ப முக்கியமானவர். இவரை தொட்டால் மட்டும்தான் சாதாரண மனுஷன் வந்து ஞான எல்லைக்கு அடைய முடியும். ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் போனீங்கன்னு வச்சிங்களா, யோகம் ஞானம் வரைக்கும் போகும் இவரை தொட்டா. ரொம்ப ரேர். இந்திரனுக்கு அடுத்தது இவரை தான் அதிகமாக வேதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள்ல இவர் ரொம்ப முக்கியமானவர். சிவத்தோட நிலையை அடைஞ்சவர் இவர் தான். ஜமீன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கோவில். இந்த கோவில் சுமார் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி உருவான பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். ஜமீன் கனவுல வந்த இந்த இடத்துல இது ஒரு 25 இலப்ப மரம். இந்த இலப்ப மரத்தில் 1 ஏக்கர் 50 சென்ட்டில் ஒரு பெரிய தோப்பு. இந்த தோப்பில் ஜமீன் கனவுல வந்து இங்கே ஒரு அம்பாள் கோயில் கட்டணும்னு சொன்னதுனால அன்னைக்கு இருந்த ஜமீன் காலத்தில் ஒரு சிறிய ஒரு கோயில் கட்டப்பட்டு அந்த ஜமீன் கனவுல ரேணுகாம்பாள் கோயில் கட்டணும், படவேட்டம்மன் கட்டணும்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் ஜமீன் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். இந்த கோயில் எவ்ரி வருஷம் ஆடி மாதம் 4வது வாரம் தீமிதி திருவிழா நடப்பது உண்டு. அதே சமயத்தில் குழந்தை வரங்கள் கேட்டவுடனே பிரதிபலிக்கும். சிறப்பான ஒரு வளைகாப்பு நடக்கும். இந்த கோயிலில் வேப்பஞ்சலை, அடிதண்டம், நம்ம பெரியபாளையத்து கோயில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இது பிரசித்தி பெற்று நடந்து வருது. இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு கொடிமரம் வச்சு இந்த 5 ஆண்டு காலமாக 10 நாள் உற்சவம் நடக்கின்றது. இதுக்கு முன்னாடி வந்து 5 நாள் உற்சவம் தான் நடக்கும். இப்போது இந்த கொடிமரம் வச்சதுலேருந்து 5 ஆண்டு காலமாக 10 நாள் உற்சவம் நடக்கிறது. இந்த 10 நாள் உற்சவம் ஒருவருடைய தலைமையில் நடக்கும். எவ்ரி வருஷம் 4வது வாரம் புதன்கிழமை கிராமத்து சார்பாகவும் நெருப்பு தீமிதியும் கிராமத்து சார்பாகவும் நடக்கும். இதில் இடையில் நடக்கின்ற விழா வந்து ஒருவருடைய டோனர் மூலிமா நடக்குது. அந்த டோனருங்க ஒருத்தருக்கும் 300 பேர் 400 பேர் ஒரு டோனருக்கும். இது வெகு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த சுத்துப்பட்டு ஊரில் இதுதான் பெரிய கோவில். இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் ஜமீன் என்ன முறை வச்சுட்டு போனாங்களோ அதே பிரகாரம் இன்றைக்கும் ஒரு ட்ரஸ்ட் மூலிமா இந்த கோயில் ஊர் பொதுமக்கள் மத்தியில் பராமரிப்பட்டு வருகிறது. அதே சமயம் இதுக்கு வருமானமே கிடையாது. மக்கள் கொடுக்குற காசை வச்சு தான் இந்த கோயில் சிறப்பாக நடந்து வருது. 3 வருஷ காலமாக மக்களுக்கு நாங்கள் சிறப்பு அன்னதானமும் டெய்லி ஒரு 150 பேருக்கு நாங்கள் சாப்பாடு டெய்லி கொடுத்துக்கினே இருக்கிறோம். இது வந்து பெராத்தனைக்காரங்க அத்தனை பேரும் சாப்பாடு போடுறாங்க. இதை நிர்வாகம் எடுத்து சிறப்பாக நடத்தின்னு வருது. இன்னும் வரும் காலத்தில் இந்த கோயில் வெகு சிறப்பாக மேலும் இன்னும் உயர்ந்து கொண்டு தான் போகும். எல்லாருடைய நினைச்ச காரியங்கள் நிறைவேறுகிறது. யாருக்கும் எந்த குறையும் இல்லை. வெகு சிறப்பாக இந்த கோயில் வந்து சுமார் ஒரு 600 வருடம். இப்போ நடக்க போகிற விழா 328வது ஆண்டு. இதுக்கு முன்னாடி நடந்தது 327 ஆண்டு. இந்த வருடம் நடக்க போகிறது 328 ஆண்டு. இது வெறும் சீரும் சிறப்பாக மக்களுடைய வரி பணத்தில் மக்கள் கொடுக்குற காசில் தான் இது சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது.